எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். யூஸ்வலாக டீ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல மசாலா டீயோட ஒரு வெங்காய வடை சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம் காம்போ ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்பியான வெங்காய வடை செய்ய ஒரு பெரிய பவுலில் இதுக்கு தேவையான பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின 3 வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாமனா நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயத்தை நீங்கள் உதுத்தா மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் லேயராக உதிர்ந்து வரும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு மைதா மாவு வச்சு கூட இந்த வெங்காயம் வடையை செய்யலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால வெங்காயம் அதுவே தண்ணி விடும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சம் வெங்காய கலவையை எடுத்து உங்கள் கையில் வச்சு லேசாக தட்டி மெதுவாக சூடான எண்ணெயில் போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடித்து எடுத்துருங்க. கிறிஸ்பியான வெங்காய வடையை சூடாக டீ டைமில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த சூப்பரான மசாலா டீ செய்ய நம்ம வீட்லேயே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். 10 கிராம் பட்டை, 10 கிராம் பச்சை ஏலக்காய், 4 பெரிய கருப்பு ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, இது 1 டீஸ்பூன் அளவு இருக்கும், 5 கிராம் மிளகு, 5 கிராம் சோம்பு, 10 கிராம் சுக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், சில துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வறுப்பிட்டு அருமையான வாசனை வருது. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறட்டும்.
இப்போ ஆறிடுச்சு, ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டீ போடலாம் வாங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 250 ml கப். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் போட்டு கொதிச்சதும் 1 டீஸ்பூன் நம்ம வறுத்து பொடிச்ச டீ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு சரியா இருக்கும். நீங்க அதிகமாக டீ போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ 1 கப் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் டீ டைமாக இந்த மாதிரி ஸ்பெஷல் டீ டைம் ஆக்கிறதுக்கு சூப்பரான மசாலா சாய், அதோட ஒரு சூப்பரான வெங்காய வடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.